வணக்கம். டாப் நியூஸ் தமிழில் இன்றைய காலை செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் 234 தொகுதிகளிலும் நேற்று ஒரே கட்டமாக நடைபெற்றது. 4023 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இளைஞர்கள், பெண்கள் ஆர்வத்துடன் திரண்டு வாக்களித்ததால் வாக்குப்பதிவு 85% தாண்டியுள்ளது. அசம்பாவிதங்கள் ஏதுமின்றி வாக்குப்பதிவு அமைதியாக நடந்து முடிந்தது. வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அண்மையில் ஆற்றிய உரையில் இந்தியா குறித்து குறிப்பிடும் சில சர்ச்சைக்குரிய வார்த்தையை பயன்படுத்தினார். இது இந்தியர்களிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் இந்த கருத்துக்கு இந்திய வெளியுறவு அமைச்சகம் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. மேற்கு வங்கத்தில் உள்ள மொத்தம் 294 சட்டப்பேரவை தொகுதிகளில் 152 தொகுதிகளுக்கு நேற்று முதற்கட்ட தேர்தல் நடைபெற்றது. 3.60 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். இளைஞர்கள், பெண்கள் ஆர்வத்துடன் வாக்களித்ததால் வாக்குப்பதிவு 90% தாண்டியுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தல் நடந்து முடிந்த பிறகு பெட்ரோல், டீசல் விலை லிட்டருக்கு ரூபாய் 25 முதல் 28 வரை உயர்த்தப்படலாம் என கோடக் பங்குகள் நிறுவனம் அறிக்கை வெளியிட்டிருந்தது. இதை உறுதியாக மறுத்துள்ள மத்திய பெட்ரோலிய அமைச்சகம், இதுபோன்ற திட்டம் எதுவும் மத்திய அரசிடம் இல்லை என்றும் மக்களிடையே பீதியை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் தகவல் தெரிவிக்கின்றன. கடந்த 2020ஆம் ஆண்டு நடந்த கல்வான் பள்ளத்தாக்கு மோதல் மற்றும் கரோனா பரவல் காரணமாக சீனா, இந்தியா நாடுகளுக்கு இடையே நேரடி விமான சேவை நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது படிப்படியாக இரு நாடுகளுக்கிடையே நேரடி விமான போக்குவரத்து சேவைகள் மீண்டும் கடந்த செவ்வாய்க்கிழமை தொடங்கியுள்ளன. அமேசான் நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்தியாவில் 2030ஆம் ஆண்டுக்குள் $35 பில்லியன், அதாவது சுமார் 3 லட்சம் கோடி முதலீடு செய்ய உள்ளதாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும், இதன் ஒரு பகுதியாக தற்போது 2800 கோடி தனது விநியோக கட்டமைப்பு மற்றும் ஊழியர்களின் நலன் சார்ந்த திட்டங்களை விரிவுபடுத்த முதலீடு செய்ய உள்ளதாகவும் அமேசான் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. வான்கடே மைதானத்தில் நடைபெற்ற IPL 2026 தொடரின் 33வது லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி 103 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.